குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரர் குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமது புருஷோத்பஜாய வித்மகே கிருணீயஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத் காஞ்சிவாசாய வித்மகே சாந்தாரூபாய தீமகி தன்னோ சந்திரசேகரேந்திர பிரச்சோதயாத் ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர. ஆன்மீக அன்பர்கள் எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு வியாழக்கிழமை, குருவுக்கு உகந்த நாள். அதாவது கடந்த 2 வருஷத்துக்கு மேல நம்முடைய பிரத்யக்ஷ தெய்வம் பூஜ்ய ஸ்ரீ காஞ்சி மகா சுவாமிகள் இன்னைக்கு வரைக்கும் நடத்தின்னு வர பல அற்புதங்களை நான் படித்ததையும் கேட்டதையும் ஒரு சிறு கதையொலியில் உங்கள்கிட்ட சொல்லிட்டு வரேன். அந்த வகையில் 1943 நடந்த ஒரு அற்புதத்தை சமீபத்தில் படித்தேன், உங்களோட பகிர்ந்துக்கணும்னு தோணித்து. அந்த அற்புதத்தை இன்னைக்கு பார்க்கலாமா? அதாவது போன வாரம் நம்ம இந்திய தொல்பொருள் ஆராய்ச்சி துறையில் பணியாற்றின சிவராமமூர்த்தியோட அவர்கிட்ட நடந்த ஒரு அற்புதத்தை பார்த்தோம். அதோட தொடர்ச்சி தான் வச்சுக்கோங்களேன். இது இந்த சிவராமமூர்த்தி மெட்ராஸ் ஓவியக் கல்லூரியில் படிச்சுட்டு கியூரேட்டரா இந்திய தொல்பொருள் துறையை சேர்ந்து பின்னால் ஒரு ஆஃபீஸராக தரம் உயர்ந்து ப்ரமோஷன் வாங்கிட்டு இருந்தவர். நம்ம பெரியவருடைய அதீத பக்தர். சதா பெரியவா 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 பெரியவாளை பார்க்காமலோ பெரியவாட்ட உத்தரவு வாங்கிக்காமலோ எந்த ஒரு வேலையுமே செய்கிற வழக்கம் கிடையாது. 1943 வாக்கில் அப்போல்லாம் பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்தியாவில். அவள் நம்ம நாட்டில் இருந்த ஒரு தலை சிறந்த இந்த மாதிரி கல்வெட்டு ஆராய்ச்சி பண்ணக்கூடியவரை தேர்ந்தெடுக்க 2-3 பேர் தேர்ந்தெடுத்ததில் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த சிவராமமூர்த்தியும் ஒருத்தர். அவரை இந்தோனேஷியா, ஜாவா போன்ற நாடுகளுக்கு அனுப்பிச்சு ஆராய்ச்சி செய்யறதுக்காக அனுப்புகிறார். அந்த கண்ட்ரி நம்ம இந்தியாவை பாண்ட பிரிட்டிஷாரால கேட்டதுனால இவாளும் அனுப்பிச்ச ஒத்துண்டு இந்த 2-3 பேர் தேர்ந்தெடுத்தல் சிவராமமூர்த்தி ஒருத்தர். 1943 மார்ச் ஏப்ரல் வாக்கில் போகிறார். எங்கே இந்தோனேஷியா, ஜாவா போகிறார். போகிறதுக்கு முன்னால் காஞ்சிபுரத்தில் நம்ம பெரியவாளை தரிசிக்கிறார். இவர் அடிக்கடி வர்றதுனால நல்ல ஒரு பழக்கம் பரிச்சயம் உண்டு. பெரியவா சிவராமமூர்த்திகிட்ட சொல்கிறார், பத்திரமா போயிட்டு வா, சேமமாக இரு. அங்கே ஒரு கோயில் ஏதோ நம்ம கல்வெட்டு இருக்குன்னு ஒன்று சொல்கிறா, நம்ம ஆதிசங்கரரை பற்றி போய் பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படிங்கிறார். இவருக்கு தூக்கி வாரி போட சிவராமமூர்த்திக்கு. அதாவது இந்தோனேஷியா, ஜாவா போன கண்ட்ரிக்கு போகிறது தான் தெரியுமே தவிர எங்கே போய் ஆராய்ச்சி பண்ண போகிறோம் என்ன ஏதுங்கிறது அந்த நாட்டுக்கு போய் கொடுத்தா அந்த அசைன்மெண்ட் கொடுத்தாதான் இவருக்கு தெரியும். என்னடா பெரியவா இந்த மாதிரி சொல்கிறாளே அப்படின்னு தூக்கி வாரி எப்படி சரி பெரியவா உத்தரவு வாங்கிக்கணும்னு சொல்லி கிளம்பி போகிறார். இந்தோனேஷியா, ஜாவா தீவுல போகிறார். அங்கே அசைன்மெண்ட்லாம் கொடுக்குறா, இதை பார்க்கணும், இந்த இடத்துல பார்த்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இவருடைய ஆராய்ச்சியும் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. ஒரு 10-12 நாள் ஆயிருக்கும். அவள் கொடுத்த அசைன்மெண்ட்டில் ஒரு கோயில் மாதிரி இருக்கிற இடத்தையும் காமிச்சிருக்கேன், அங்கேயும் பண்ணணும் அப்படின்னு. அங்கே போகிறதுக்கான வழிக்கிற, ஏன்னா அடர்ந்த காடுகளுக்கு நடுப்புற இருக்கு, காட்டுவாசிகள் வசிக்கிற பகுதி. காட்டுவாசிகள் அவள் ஏதாவது வழி ஏற்படுத்தி கொடுத்தாதான் அங்கே போகவே முடியும். அதை சொன்னதும் அந்த கவர்மெண்ட்டும் அந்த காட்டுவாசிகளில் ஒரு மிகச்சிறந்த தேர்ந்தெடுத்து அவளோட பேச்சுவார்த்தை நடத்தி வழி உண்டு பண்ண சொல்லி அந்த கோயிலுக்கும் போகிறார். யார்? நம்ம சிவராமமூர்த்தி. கோயில் ஆரம்பத்திலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவர் ஆராய்ச்சி செஞ்சு போயிட்டு இருந்தார். பின்னால் பார்த்தோம்னா ஓரளவு புதர் மண்டிருக்கு. அந்த புதரை எல்லாம் அகற்ற சொல்கிறார். யார்? சிவராமமூர்த்தி. அந்த காட்டுவாசிகளும் தாங்க கொண்டு வந்த அந்த ஆயுதங்கள்னால அதெல்லாம் தெரியவரை நீக்கிறார். அவர் பக்கத்தில் போய் பார்க்குறாரு, அங்கே நிறைய கல்வெட்டு இருக்குது. அதில் நடுப்புற ஒரு கல்வெட்டு, அதை போய் பார்க்கலாம். இவருக்கு தூக்கி வாரி போடுறது. இந்த கல்வெட்டில் எப்படி ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா, ஏனாதிதாதி சாஸ்திராணி பகவத் சங்கர வியாவகத் அப்படின்னு எழுதியிருக்கு. அதான் ஸ்டார்டிங் அந்த கல்வெட்டில். அந்த இடம் எங்கன்னு கேட்டால்னா அங்கோர் வாட்டுங்கிற இடத்துல இருக்கு. இந்தோனேஷியா, ஜாவா தீவில் அங்கோர் வாட்டுங்கிற இடத்துல தான் இது நடந்திருக்கு. தூக்கி வாரி போடுறது கல்வெட்டு.
அந்த கல்வெட்டின் முடிவில் பார்த்தோம்னா ஸ்ரீ அபினவ சங்கர்னு எழுதி, பக்கத்தில் உள்ள கல்வெட்டு அபினவ சங்கருங்கிறது அப்ப நம்ம கேரள ராஜ்யத்தை ஆண்டுன்னு இருக்கார். அந்த காலகட்டத்தில் அவருடைய கல்வெட்டு தான் அது, அவர் காலத்தில் பதிக்கப்பட்ட ஒரு கல்வெட்டு. மேற்கொண்டு அதில் எழுதியிருக்கு, அவர் காலடியில் ஸ்ரீ ஆதிசங்கரர்கிட்ட வேதங்கள் பயின்றதாக அதில் எழுதியிருக்கு. அதுலேருந்து ஆதிசங்கரர் காலமும் அந்த அபினவ சங்கருங்கிற ராஜா காலம் ஒன்று. அபினவ சங்கர் அந்த ஆண்ட காலத்தில் காலடியில் நம்ம ஆதிசங்கரர் இருந்திருக்கார். அவர் இவருக்கு வேதங்கள் பிடிச்சிருக்கார். அந்த மாதிரி அவரோட கல்வெட்டுக்கெல்லாம் அங்கே காணப்படுறது. தூக்கிவாரி போடுறது இவருக்கு யாருக்கு? நம்ம சேராமூர்த்தி. அதாவது பாரத தேசத்தை விட்டு எங்கேயுமே வெளியில போகாதவா பெரியவா. பாரத தேசத்தை 2-3 தடவை கால்நடையாக நடந்து வந்திருக்கு. ஆனால் வெளிநாடை பற்றி வெளிநாட்டுக்கு போனது கிடையாது. அவருக்கு எப்படி தெரியும்? இது இங்கே ஒரு வெளிநாட்டில் இந்த மாதிரி இடத்துல ஒரு கல்வெட்டு இருக்கு அப்படிங்கிறது எப்படி தெரியும்? அதையும் இவர் அதையும் மட்டும் கொடுக்கறதுக்கு முன்னாலேயே உத்தரவு வாங்கிக்கும் போதே பெரியவா அதை சொல்லியிருக்கு அவருக்குன்னா. பெரியவாவை நினைச்சு பாருங்களேன், சாட்சாத் இந்த பகவான் தான் பெரியவா, பரமேஸ்வரன் தான் பெரியவா, பெரியவா தான் பரமேஸ்வரன். இதில் யாருக்கு எந்த ஒரு ஐயப்பாடுமே இருக்கக்கூடாதுன்னு இது மற்றொரு அற்புத நிகழ்வு. இது மாதிரி பல நிகழ்வுல தான் சாட்சாத் இந்த பரமேஸ்வருடைய மறு உருவம் அப்படிங்கிறத நிறைய இடத்துல நிரூபிச்சிருக்காரு. அதில் இந்த நிகழ்வு ஒரு மிகச்சிறப்பான நிகழ்வு இது. அதனால தான் சொல்கிறேன், நான் நம்ம பெரியவாட்டு நம்பரை ஒப்படைச்சு நபரை பார்த்து பாருலாம், கவலைப்படவே வேண்டாம் யாருக்கும். அதாவது உண்மையான பக்தியை நீங்கள் செலுத்தினாலே போதும். புரியல? அடுத்த மாதம் பார்த்தோம்னா இதே ஆதிசங்கருடைய ஜெயந்தி வரது, ஜூன் 7 நினைக்கிறேன், ஜூன் 6 7 போட்டிருந்தார். அதுக்கு முன்னால் நம்ம பெரியவருடைய வைகாசி அனுஷம் மே கடைசியில் வருது 30. இதெல்லாம் கும்பகோணத்தில் ஞானசுதா மிக அற்புதமாக நடத்தின்னு வரார். ஞானசுதாங்கிற ஒரு அமைப்பு. அந்த அமைப்பில் நம்மளும் ஒரு சிறு கைங்கரியத்தையாவது பங்கெடுத்துண்டு அந்த விழாவினை சிறப்பித்து பகவான் ஆதிசங்கரன் மற்றும் மகா பெரியாருடைய பரிபூர்ண அனுகிரகம் நமக்கு கிடைக்கணும்னு வேண்டிண்டு அடுத்த வியாழக்கிழமை மற்றொரு அற்புத நிகழ்வு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஹரஹர சங்கர், ஜெய ஜெயசங்கர், காஞ்சி சங்கர், கமகோடி சங்கர், எல்லாருக்கும்